நான் உங்க வடக்கு ஏழு நிமிஷம் வீடியோல என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா, அது ஒண்ணும் இல்ல. சாரி ரொம்ப நாளா வீடியோ போடல. ரெண்டு மூணு வாரம் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப படிக்க வச்சுட்டேன். அது இல்லாம வீட்டுல வேற போன் கொடுக்கல. அதனாலதான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வாங்க பரவாயில்ல ட்ரெஸ் வாங்கிக்கிறோம். சவுண்ட் வர பலம் இருக்குதா? பாருங்க பாருங்க என்ன கேட்குது. பேசுறான் பாருங்க, இதுதான் என் ஃப்ரெண்டு. இந்த பாருங்க இப்படிதான் பேசினே இருப்பான். ஆடவும் செய்வான். ஆனா நான் மட்டும் ஆட மாட்டேன், ஏனே தெரியாது. சீசன் ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் இருக்கும்? தர்சன சீசன் ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் இருக்கும்? சீசன் ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் இருக்கும்? புரியலடா. சீசனா ஒரு உனக்கே தெரியல. சரி ரைட் விடு. குட்டி இருப்பானோட தம்பி அடிக்கணும். இருப்பானோட தம்பிடா. இட்ரா செத்துட்டு வாய் பேசுற பாரு. முதல் மேட்ச் முடிச்சு டக்கு டக்குன்னு ரெடி கூட டக்கு டக்குன்னு எடுக்கணும். ரேங்க் எத்தணும்டா? எடுக்கணும் ரேங்க். ரெண்டாவது பாருங்க முதலே சாவோம். என்ன சொன்னேன்ல, நான் எப்படி விளையாடுவேன்னு உங்களுக்கே தெரியும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். என்ன கைஸ், நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் அடுத்தடுத்து லைவ்லாம் வர முடியும். லைவ் வந்தா சீக்கிரமா சேர்ந்து விளாடலாம். இவர மாதிரி அன்னைக்கு ஒருத்தர் பூய் ஆடினு கமெண்ட் பண்ணிட்டு போனவரு ஆளே காணோம். நானும் வீடியோ எடுத்து போடலன்னு சொல்லிட்டு சேனல் வேஸ்ட் சேனல் சொல்லிட்டு போயிட்டாரு கைஸ். இந்த மனுஷங்க வீடியோ போட முடியாத சுச்சுவேஷனு, விளாட மட்டும் தான் செஞ்சேன். வீடியோ எடுக்க டைம் இல்லை. ஓகே, இந்த நம்பிக்கை இல்லைன்னா இந்த ஈவெண்ட்டை கூட கேளுங்க. இந்த TKM மாஃபியா. மாஃபியா சொல்றாடி, எல்லாத்தையும் சொல்றா. நான் விளாட்லடா. நான் கொஞ்ச நாளா ஃப்ரீ ஃபயரே விளாட்ல. விளாண்டேனா? விளாண்டேன். ஆமா விளாண்டேன். அதுக்கு ஐயோ அதான் கைஸ், நான் தக் லைஃப் கிங் ஆகுறோம். மறக்காம வந்து TK மாஃபியா என்கிற நபருக்கு ரிப்போர்ட் போட்டிருக்கேன். வெர்பல் அபியூஸ் பண்றான். என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பண்றான். ரொம்ப வாய் பேசுறான் பாருங்க. என்னென்ன வாய் பேசுறான். இவனெல்லாம் தூக்கி ஜெயில போடுங்க சார். இவனை தூக்கி ஜெயில போடுங்க சார். ரொம்ப அசிங்கப்படுத்திறான். பாஸ் என்ன பாஸ், இவனை தூக்கி ஜெயில போடுங்க பாஸ். நான் கேஸ் கூட தரேன் பாஸ். என்ன பாஸ் நீங்க? ஓகே வாங்க, இவனை தூக்கி ஜெயில போட்டேன்னா நம்மளதான் தூக்கி ஜெயில போடணும். இவன் ரெண்டா இருக்கேன்ல. இந்த தர்சன நான் ஜெயிலுக்கு போயிடவா? உன் ஃப்ரெண்டா இருக்கேன்ல, உன் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு கிராஸ் ஃபயரா போய் நீயும் பண்ணி விடு போ. ஓய் பண்டடி ஒழுவே முடியுது. சூப்போ கர்த்ரே முருகா. ரைட்டு, இது நான் ஜெத்திதான் ஆகணும். இது நான் ஜெத்திதான் ஆகணுங்களா? இல்ல இரு. ஏய் க்ளோ இல்ல. இரு பக்கத்துல எந்திரி. ரைட் சைடுல வரான், ரைட் சைடுல வரான். டேமேஜ் டேமேஜ் அடி 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 டூசை. நான் க்ளூ வால்குள்ள மாட்டிக்கிட்டேன்டா. நக்கிச்சு. அப்புறம் நாங்களும் வரோம்ல. சரி கைஸ் ஓகே, ஒண்ணும் இல்ல. வந்து கொஞ்சம் நானும் பாட்டாரு இவனும் பாட்டாடுறதுனால கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்க ஜெயிச்சுட்டு கண்டினியூ பண்றோம். ஜெயிக்கிற நிலைமையில, அதாவது வீடியோ எடுக்கிறோம்.
நான் சொன்ன வீடியோ எடுங்க. பை வெயிட் பண்ணுங்க நீங்க அது வரைக்கும். ரைஸ் பாருங்க. என்னைய பாட்டு நினைக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு ஹெட்ஸா தானே அடி. என்னன்னா ட்ரோகன் வச்சு ஒருத்தனுக்கு மண்டடி பார்த்து கொடுங்க. ஐயே செகண்ட் ஜோன் வந்து ஆரம்பிக்கும் போது கண்டினியூ பண்றேன். பை பாய் கைஸ். கரெக்டா செகண்ட் ஜோன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாங்க போலாமா? புரு புரு பத்தா பிம் புரு புரு பத்தா பிம். என்னன்னா நான் வந்து ஒரு டீம் வந்து ட்ரோகனாலேயே வெயிட் பண்ணல. அதுக்கப்புறம் அப்படியே சருபுருன்னு நல்லா வந்துட்டேங்க. புரியுதா? 11 பேர் தான். என்னன்னே தெரியல. கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. எல்லாருமே நல்லா பிளிக்கு பிளிக்குன்னு வந்து பீக்ல டம்முன்னு அடி வாங்கிட்டு போயிட்டாங்க. நம்ம டிகே மாஃபியாட்ட. மாஃபியானாலே ஒரு தனி பிராண்டு தான் கைஸ். மாஃபியாவோட ஐடி வேணும்னா கீழே வந்து ஹூ ஹா தலைவரே அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து மாஃபியாவோட ஐடி தரேன். என்னடா பேசுறது? மாஃபியா ஐடி எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் கொடுத்துருவோமா மாஃபியா? தம்பி கிளம்புப்பா. யாருன்னே தெரியாது. என்ன கைஸ் நம்மள இப்படியே சொல்லிவிட்டான். வாங்க போயிட்டு ஒரு அத அப்படியே கெஞ்சுறல ஏய் ரிவே பண்றா கெஞ்ச போது மட்டும் எப்படி இருக்குது. ரிவே பண்ணதுக்கு அப்புறம் என்ன வாய் அந்த வாயை ஃபர்ஸ்ட் நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டு எல்லாரும் அறுத்துறேன் அருவாமனைய வச்சு அருவாமனைய வச்சுட்டு எடுத்துட்டு வந்தா அவ்வளவுதான். நம்ம ஸ்கூல் பிரின்சிபல் சார் இருக்கல, அவர் வந்து நல்லா டம்முன்னு முதுகுல 4 போடு போடுவாரு. அப்புறம் வந்து தம்பி இந்தாப்பா டிசி வச்சுக்கோன்றாரு. ஏன்னா நம்ம என்ன தர்சனம் ஏன் தர்சனம் போயிருக்கா? தர்சனம் படிக்க வேண்டிய வயசுல படிடா. ஏன்டா இப்படி ஃப்ரீ ஃபயர்லாம் விளாடுற? அப்புறம் நான் கோவமாவேன். அண்ணே கோவமாயிட்டு உன்னைய பிடிச்சி அடிப்பேன். அதுக்கப்புறம் வந்து பிரின்சிபல் சார் வந்து கொளுத்திட்டுருவார் நம்மள. இதெல்லாம் எதுக்கு? நம்ம 2 பேருக்கு ஒத்தாளுக்கு போனாலே போதும். டேமேஜ் அப்படிதான் சூப்பர். ஃபர்ஸ்ட் மெடி போடுறா, நான் பாத்துக்கிறேன். டக்குன்னு பாரு அவனை. அவனை பார்க்கலாம் முடியாதுப்பா. அவனை பாக்குற அளவுக்கு நமக்கு தெம்பே இல்ல. கண்ணுல செத்துரும் இவனை பார்த்தா. தம்பி என்னப்பா இங்க பண்றீங்க? தம்பி இங்க என்னமோ பண்ணிருக்காரு. முட்டை போட்டிருக்காரு நடுரோட்ல. டீம் வைப்பட் வெளியே போங்கடா. MP40 லெவல் 99 இருக்கு வேணுமா? MP40 லெவல் 99 ஏன்டே இருக்குது. உன்கிட்ட இருக்கா? என்னடா இது பக்கு? ஏய் எடுத்து சொல்ல மாட்டேங்கிறா. பக்கிட்டு வண்டியில வெயிட்டு திருப்பி எடுக்கணுமா? கடாடே எனிமையாவே காணோம். இனிமே கூட்ட வரியா? கூப்பிட்டு வா. அதாவது அவன் அந்த நான் எனிமியோட நேம் மட்டும் சொல்றேன். அவன் உன்கிட்ட தான் இருப்பான். ஓகேவா? உன்கிட்டே இருப்பான். உன் கூடயே இருப்பான். உன்னை ஒட்டிக்கிட்டே கூட இருப்பான் அப்படின்னே சொல்லலாம். மெடிக்கெட்ட போடுறான். ஜான் அடி வாங்கினதுதான். இரு இதுக்கு எதுக்குடா மெடிக்கிட்டு? அது வேற ஏத்தி விட்டுரும்டா. நம்மளாம் யாரு தெரியுமா? தெனாவட்டு பாய்ஸ். எங்க ஸ்கூல் டான்னாலே எங்க அண்ணே தர்ஷனுக்கு டிகே மாஃபியா தான். என்ன ரசனு சொல்லு ரசனு. நீயே இப்படி சப்பா கட்டி குரங்கு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கலாமா? நான் தர்ஷனு இனிமையா எங்க இரு நான் போயிட்டு இது மட்டும் வாங்கிட்டு ஸ்கோப் 4x ஸ்கோப்பு போயிட்டு 4x ஸ்கோப் வாங்கிட்டு நீ பால் குடிச்சிட்டு இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? பால் குடிச்சிட்டு படிக்கிறதா இருந்தா வெறியோட படிக்கணும், இல்ல பால் குடிக்கணும். தர்சன பால் குடுறா, குடிடா நல்லா குடி. ஒத்தண்டா ஒண்ணு ஜெராக்ஸ்னு ஓட்டுறேன் பிரிண்ட் ஓட்டுன்ட்டு ரைட்டு. ஒண்ணுமே பண்ண முடியாது. குப்பி ஸ்கார் ட்ரிபிள் சிப்பு சும்மாவே ட்ரிபிள் சிப் போட்டாலே எப்படி அடிக்கும்?
அர்ச்சனை எங்க ரிவே பண்ணு இதே பண்ணா சுத்துறான்டா. ரிவே பண்ணலாம்டா. சரி அங்க அந்த சைடு போறா புரியுதா? கில்ல கிளியர் பண்ணு. எங்க இருக்கைய அவன் ஒரு டைம் மேல இருக்கான்னு நினைக்கிறேன். இப்ப ரிவே 1v1 அங்க enemy. ஏய் நீ போடா அடி டப்புன்னு போடு. டேய் என்ன எப்பா என்ன கேம் பிளே பாட்டி கேம் பிளே எப்படி விளையாடுற பாருங்க. கேவலமா இந்த மாதிரி எவனும் கேவலமா விளையாட முடியாது. எப்பா ஆட்டு வெளியே போயிட்டு வருது. ரிவே பண்ண வருவேன்ல எங்கடா செத்தான்டா இன்னைக்கு. டேய் பாட்டு மணிக்கு பண்ணுறாடி. எங்க இருக்க அந்த வீட்டு மேல இருக்கும். அந்த பள்ள வீடு மாதிரி இருக்குல்ல வீட்டு சைடுல. ரைட்டு 90. ஒரே ஒரு ஆள் தான். அது எங்களுக்கே தெரியும் பாஸ். சைடு தான் இருக்கான். ஓகே गाइस இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படின்னா லைவ்ல வர முடியும் தினம். ஓகேவா? ஓகே ரைட் பை பை டேக் கேர் गाइस.